நம்ம திருஷ்யம் படம் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்ல வந்த இன்னொரு தரமான படம். ட்விஸ்ட் என்ன, டர்ன்ஸ் என்ன, அவ்வளவு விறுவிறுப்பா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சம்பிரதாயினி சுப்பினி சுடா பூசணி அப்படின்ற இந்த படம் ஓடிடில தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்ணாதான் இந்த வீடியோவே. உங்க நேரத்தை வீணடிக்காம இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. இவர் அங்க இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போர்டுடைய டைரக்டரா இருப்பாருங்க. அந்த ஊருக்குள்ள என்ன பண்ணனாலும் இவர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுனாலயே இவருக்கு நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து தங்களுடைய காரியத்தெல்லாம் நிறைவேற்றிக்கணும்ன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இவர் ரொம்ப ரொம்ப நேர்மையானவருங்க. யாருக்கிட்டையும் துளி அளவு கூட லஞ்சம் வாங்க மாட்டாரு. இப்போ கூட அங்க ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தனக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்க சொல்லி அங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஆனா ஹீரோ அந்த காசை வாங்க மறுக்கிறாரு. இதை மட்டும் நீ வாங்கிக்கிட்டு அதை பண்ணலன்னு வையே, உனக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு புள்ளையும் இருக்காங்களே, அவங்களோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியும் அந்த நபர் மிரட்டாரு. இப்ப கூட உன் புள்ள பள்ளியோட தானே போயிருக்கான், அப்படி அங்கேயே வச்சு அவனை கடத்திடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசர மாட்டாருங்க. நீ என்ன கூட ஈஸியா கடத்திடலாம், ஆனா என் பிள்ளைய கடத்திட முடியாது. நீ என்ன நினைச்சுன்னுகிற, இந்த கேஜிஎஃப் படம் பாத்தியா? ஆமா, அதுல ஒரு பையன் மும்பைல ஒருத்த மண்டையில பாட்டில உடைச்சிட்டு தான் பேரை சொல்லிட்டு வருவானே. ஆமாப்பா, பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குமே. அந்த பையன் தான் என் பையன். அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னு வையன், யாரு என்னன்னே பார்க்க மாட்டான், டப்புன்னு அடிச்சு போடுவான். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? அப்பனா உன் பொண்டாட்டி எதனா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது என் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியாது. வீட்டுல அவ ராஜ்யம் தான். கரண்ட் கனெக்ஷன் ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்லி அவனை அடிச்சு எங்க வீட்டுல கட்டி வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கே கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தா. எங்க ஏரியா போலீஸை விட அவ ரொம்ப டேஞ்சருப்பா. நானே அவளுக்கு அடக்கமா தான் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்கள தூக்கணும்னு நினைச்சனா உன் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துல அந்த காசு கொடுக்க வந்த நபர், போதும்பா போதும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி அவர் அங்க இருந்து போறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு திரும்புறாருங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய பையனை காட்டுறாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு இருப்பாங்க. முக்கியமா இந்த ரீல்ஸ் பைத்தியம். ரீல்ஸுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். எல்லாத்தையும் ரீல்ஸா ஷூட் பண்ணி வச்சுப்பான். இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் கவனிப்பாரு. இவன் எப்ப திருந்த போறானோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அங்க இருந்து போயிடுவாரு. இப்போ ஹீரோ தான் வீட்டுக்கு வந்தா அவங்க மனைவி கத்தியோடு வந்து நிக்கிறாங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, ஆனா அங்க வந்த பணத்தை எல்லாம் வாங்க மாட்டீங்க. இங்க வீட்டுல நம்மளே கஷ்டத்துல இருக்கோம். அந்த பணத்தை வாங்கி எனக்கு எதனா நகை வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா சத்தம் போட, உனக்கு நகை வாங்கணும்னா உங்க அப்பா கிட்ட போய் காசு கேளு. அதை விட்டுட்டு என்ன இப்படி தப்பான வழியில போக வச்சிடாத. நான் நேர்மையா வாழ்றவன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வேற வரப்போகுது அப்படின்றதுனால பையன் வேற எப்போ பட்டாசு வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் அங்க அப்பாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏரியால இருக்கிற சில போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஏட்டையா இருக்காருங்க. அவர் ரொம்ப பரிதாபமானவர், கொஞ்சம் நேர்மையானவர்னு கூட சொல்லலாம். எதனா தனக்கு ஒரு கேஸை கொடுத்துட மாட்டாங்களா, அதை நம்ம எப்படின்னா கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேஸுக்காக இயங்குவாரு. அதே வேளையில அந்த ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ இருப்பாருங்க. அவர் ரொம்ப ரொம்ப மோசமானவர். முக்கியமா பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப மோசமாவே நடந்துப்பாரு. இப்ப கூட அந்த எஸ்ஐ ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு தாங்க போயிருக்காரு. அப்படி அந்த பொண்ணுடையும் ஒன்னா இருந்துட்டு இப்ப அந்த பொண்ணுமே, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வராத, என் கணவருக்கு நீ வந்துட்டு போற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்காத அப்படின்ற மாதிரியும் அந்த பையன் கிட்ட கெஞ்சி கேட்க, இப்போ அந்த எஸ்ஐ ஆன அந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையிலயும் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க, தான் மனைவி அப்படியே திருட்டுத்தனமா ஓடுறதையும் கவனிக்கிறாரு. என்ன இவ திருட்டுத்தனமா ஓடுறாளே அப்படின்ற மாதிரியும் பார்க்க, அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற மணி பிளான்ட்டை அவங்க மனைவி எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். இதை மட்டும் நம்ம வீட்டுல எதனா ஒரு இடத்துல வச்சா நம்ம வீட்டுக்கு காசு கொட்டுன்னு கொட்டுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதெல்லாம் ஹீரோக்கு பயங்கர எரிச்சலா இருக்குங்க. அந்த மணி பிளான்ட்டை அங்கேயே போட்டு உடைச்சிடுறாரு. அதுக்கும் உட்காந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க, அப்ப ஹீரோயினுடைய அப்பா வேற கால் பண்ணிடுறாருங்க. அட என்னம்மா வீக்கெண்ட் ஆச்சு, வீட்டுக்கு வராம இன்னும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க, ஏன் அழுகுற? உன் புருஷன் எதனா வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டானா? இப்படியே அழுது ஒரு கம்பல் வாங்கிக்கோ, கொஞ்சம் நகை வாங்கிக்கோ, முன்னாடி வேணாம் தான் சொல்லுவானுங்க, இவனுங்க கிட்ட இப்பெல்லாம் கேட்டாதான் வாங்கி கொடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி தெரியாம லவுட் ஸ்பீக்கர்ல இருக்குன்னு தெரியாமே பேசிடுறாரு. இதையும் ஹீரோ கேட்டுட்டு, வீக்கெண்டுக்கு உங்க பொண்ணை வீட்டுக்கு அனுப்புறேன், அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க, அந்த நகையை நீங்களே வாங்கி கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரியும் அங்க போனை கட் பண்ண, இப்ப மறுபடியும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அங்க சண்டை வருது. என்ன சும்மா என்னையே அனுப்புறீங்க, ஏன் நீங்க என் வீட்டுக்கு வரமாட்டீங்களா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அங்க வேற அவங்க போலியா அழுதெல்லாம் காமிக்க, இப்பயும் நம்ம ஹீரோ லைட்டா கன்வின்ஸ் ஆகி, சரி ஓகே என் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வை, வந்து தொலைறன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த வெள்ளிக்கிழமையும் வேலைக்கு போக வேண்டி இருக்குங்க. அப்படி அவர் ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கிற வழியில மினிஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த
அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிடறாங்க. அங்க அந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தாங்க யாருக்குமே வழிவிட மாட்டாரு. ஆனா அங்க ஒரு லேடி மட்டும் எஸ்ஐய குறுகுறுன்னு பார்க்க அவங்களுக்கு மட்டும் அந்த எஸ்ஐ வழிவிடுறாரு. இத பாக்குற ஹீரோவும் நானும் வேலைக்கு தான் போறேன், என்ன மட்டும் எதுக்கு இப்படி காக்க வைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே அந்த எஸ்ஐய அவர் கத்துறாருங்க. இதுல எஸ்ஐக்கோ பயங்கரமா கௌரவ குறைச்சல் வருது. ஏண்டா எல்லாரும் முன்னாடி என்ன அவமானமா படுத்துறேன்னு சொல்லி வண்டி சாவியும் புடிங்க வைக்க உன் மேல போலியா எதனா கேச போட்டு உள்ள தள்ளிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. இப்போ சுத்தி இருக்கிற எல்லாருமே அதை வீடியோ எடுக்க, என்ன சார் நான் இந்த ஏரியால ரொம்ப நேர்மையான அதிகாரி சார், எனக்கு எதனா ஒண்ணுனா இங்க இருக்கிற பப்ளிக்கே கோவப்படுவாங்க, போலி கேஸ் எல்லாம் போட வேணாம், இந்த மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டோம் அங்க எஸ்ஐய அசிங்கப்படுத்திட்டு போக, இப்ப எஸ்ஐயும் ஹீரோவை கரெக்டான டைம் வரப்போ பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. இந்த எஸ்ஐ மட்டுமே நம்ம ஹீரோக்கு பிரச்சனை இல்ல, இப்போ ஒரு மினிஸ்டர் பத்தி ஹீரோ பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த மினிஸ்டராலையும் ஹீரோக்கு பிரச்சனைங்க. இப்ப அந்த மினிஸ்டருமே அவரோட அடியாள அங்க அனுப்பி ஒரு லேண்ட் இருக்குங்க, அந்த லேண்டு பப்ளிக் ஏரியால இருக்கு போல இருக்கு, அது அந்த மினிஸ்டர் அவர் பேருக்கு மாத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அது தொடர்பா அவங்க அடியாளையும் அனுப்பி அந்த சைனை வாங்கிட்டு வர சொல்ல, ஆனா ஹீரோ அந்த சைனை போட மறுக்கிறாரு. மினிஸ்டருமே நம்ம ஹீரோக்கு பர்சனலா கால் பண்ணி நான் எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன் அந்த சைனை போட்டுடுன்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ கேட்கவே மாட்டாருங்க. அதே வேளையில இங்க மினிஸ்டரோடைய வீட்டை காமிக்க, இந்த மினிஸ்டர் மாசம் ஆச்சுனா கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டி நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்தையும் வெளியில ஒருத்தருக்கு கொடுத்து சில பொருட்கள், அதாவது தவறான பொருட்கள்லாம் வாங்குவாரு. அப்படி அந்த பணத்தை தன்னுடைய பிஏ கிட்ட தான் கொடுத்து அந்த பிஏவோட கார்ல பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுப்பாருங்க. இப்ப அந்த பிஏவும் அந்த பணத்தை எடுத்துட்டு போக, இங்க நம்ம ஹீரோ காலையில டிரைவிங் கிளாஸ் வந்திருக்காரு. அவரு சரியா வண்டி ஓட்டாதனால அவரையுமே அங்க டிரைவிங் சொல்லி கொடுக்கவரு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க, ஏயா உன் பக்கத்து வீட்டுல நம்ம முனியாண்டி இருக்கானே, அவன் பந்தாவா ஒரு கார் வச்சிருக்கான், அந்த காரை அவன் வாங்கினதுல இருந்து ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல, அதை இந்த டிரைவிங் கிளாஸுக்கு கொடுத்தா நான் யூஸ் பண்ணுவேன்ன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண, அவனை பத்திலாம் என்கிட்ட கேட்காத, அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான், என்னோட தம்பி இல்லைன்னு சொல்லிட்டோம் ஹீரோ கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய வீடு திரும்ப, அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தாங்க அந்த மினிஸ்டருடைய பிஏவோ. அவரும் ஒரு பர்சனலான விஷயம் அப்படின்றதுனால தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என் வீட்டை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, அதுக்கப்புறம் என்னுடைய காரை நான் வெளியே தான் நிப்பாட்டிட்டு போறேன், அதையும் ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டும் அவர் அங்க இருந்து கிளம்ப, இப்ப நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு வராரு. அந்த ராத்திரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. நம்ம ஹீரோடைய வீட்டு பக்கத்துல அந்த எஸ்ஐ வழக்கம் போல வேறு ஒரு பொண்ணோட ஒன்னா இருந்துட்டு அப்படியே அந்த தெருவோட நடந்துகிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல ஒரு மர்ம மனிதனை அந்த எஸ்ஐ பாக்குறாரு. யாரா நீனு இந்த நேரத்துல இங்க சுத்திக்கிட்டு இருக்க, என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, அவன் சரியா பதில் சொல்லுங்க. இப்போ அவனையும் அடிச்சு இப்ப அந்த எஸ்ஐ லாக்அப்லயும் வைக்கிறாரு. உண்மையை சொல்ற வரைக்கும், ராத்திரி எதுக்கு நீ நடமான்னு சொல்ற வரைக்கும் உன்னை வெளியே விட மாட்டேன்ற மாதிரியும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில தீபாவளிங்க. அந்த லாக்அப்ல இருக்கிற கைதி மூலமா அந்த எஸ்ஐ ஒரு பயங்கரமான விஷயத்தை தெரிஞ்சுக்க, அதை அடைகிறதுக்காக இப்ப அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வராருங்க. ஆல்ரெடி அந்த ஹீரோக்கும் எஸ்ஐக்கும் ஆகாது. அதுல ஹீரோவோட மனைவி ரொம்ப அழகா இருக்கிறத வேற எஸ்ஐ கவனிக்கிறாரு. எப்படின்னா அவங்கள அடையணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் போலீஸ்காரங்களே வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால அவரை உட்கார வச்சு அவங்களுக்கு டீ போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா அங்க ரொம்ப கொடூரமா அந்த ஹீரோயினை எஸ்ஐ பாக்குறாரு. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அங்க தான் மனைவி ரொம்ப ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்கிறதா அவர் பாக்குறாரு. என்னாச்சு, எதுக்கு இப்படி உறைஞ்சு போய் நிக்கிற, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ரைட்ல பார்த்தா அங்க அந்த எஸ்ஐ இருக்காது பாத்தீங்களா, அவரு பிணமா இருக்கிறத பாக்குறாரு. அடியே என்னடி நடந்தது, என்னடி இவன் பணமா இருக்கான், என்னடி பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரியும் கேட்க, அங்கதான் அவங்க உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி அப்ப அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட மகன் இருக்கான்ல அவன் வந்திருப்பான். போலீஸ் அங்கிள் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, எங்க அப்பா கிட்ட இந்த துப்பாக்கியில பட்டாசு போட்டு வெடிப்பாங்கல்ல அந்த வெடி கேட்ட அங்கிள், வாங்கினே வரல, உங்க துப்பாக்கி ஒரு வாட்டி கொடுக்குறீங்களா பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். டேய் இந்த துப்பாக்கியில குண்டு இருக்கு, சரி பார்த்துட்டு டக்குன்னு குத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையன்கிட்டையும் கொடுக்க, அவன் ரொம்ப விளையாட்டுத்தனமான பையனா இருப்பான் போல இருக்குங்க. அந்த துப்பாக்கியை வச்சு அங்கிள் ஆன்சப், இப்ப நான் போலீஸ் நீங்க திருட, உங்களை நான் சுட போறேன் அப்படின்ற மாதிரி டபக்குன்னு தெரியாம சுட்டுறாங்க. தெரியாம தான் இந்த விஷயம் நடக்குது. இது நடந்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் உறைஞ்சு போறாங்க. அந்த எஸ்ஐ சம்பவ இடத்துலயே போய் சேர்றாரு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் துடிச்சு போய் தான் பையனை அடிச்சுட்டு, டேய் என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமாடா, இப்ப நம்ம எப்படி மாட்ட போறோம் தெரியுமாடா, எஸ்ஐடா இவரு, ஆல்ரெடி எனக்கும் அவருக்கும் பிரச்சனை, ஆனா போங்கடான்னு சொல்லி அவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப நேர்மையானவர் அப்படின்றதுனால பையன் செஞ்ச தப்ப நான் ஏத்துக்கிறேன், நான் இப்போ ஜெயிலுக்கு போறேன், இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரியும் தான் மனைவி கிட்ட சொல்றாரு. ஐயோ நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், என்னால அதை தாங்க முடியாதுங்க, பேசாம இதை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நீதி நியாயம் நேர்மையில
வராது. நான் வேணா பழியை ஏத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒண்ணுக்கு இல்ல. நீங்க மட்டும் பழியை ஏத்துக்கிட்டு எதனா லூசுத்தனமா பண்ணீங்கன்னா நாங்க எதனா பண்ணி போன்ற மாதிரியும் அவங்க மிரட்ட ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாரு. இப்ப தான் மனைவி கிட்ட வந்தோம். சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே இதை நம்ம மறைச்சிடலாம். ஆனா ஒருவேளை நம்மளுக்கு எதனா சிக்கல் வந்ததுன்னா நான் சொல்றதை மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டு அங்க அந்த வேலையை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க வீட்டெல்லாம் பூட்டிட்டு அங்க இருக்கிற அந்த எஸ்ஐயோட பிணத்தையும் ஒரு மூட்டையில கட்டுறாங்க. எஸ்ஐயோடைய போன் வேற இருக்குங்க. அந்த போனையும் அதே மூட்டையில போடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மினிஸ்டருமே அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதாவது அந்த பணப்பெட்டி இருக்கு பாத்தீங்களா அதை ஒருத்தருக்கு டெலிவர் பண்ண வேண்டி இருக்குங்க. ஆனா இன்னும் அவருக்கு டெலிவர் ஆகல அப்படின்ற மாதிரியும் கால் பண்ண என்னடா இது நேத்தே பிஏக்கு கொடுத்து அதை டெலிவர் பண்ண சொல்லிட்டேனே. அந்த பிஏ வழக்கம் போல அவனோட கார்ல தானே வச்சிருப்பான். இன்னைக்கு வேற அந்த பிஏ லீவு கேட்டு ஊருக்கு போறோம்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த கார்ல தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஆன பணம் இருக்கணும் அப்படின்னு அந்த மினிஸ்டர் அவருடைய அடியாட்களை அனுப்பி என் பிஏ உடைய வீட்டுக்கு போய் அவன் கார்ல இருக்கிற அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஹீரோயின் அந்த பிணத்தெல்லாம் பேக் பண்ணி இப்ப வீட்டை சுத்தி இந்த மஞ்சள் தண்ணியும் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஓப்பன் ஆகி வந்தாலும் இதை தெளிச்சா கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இந்த பிணத்தை எங்க நம்ம டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரியும் சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த ஊரை சுத்தி வளர்த்துறாரு. அங்க நிறைய மலைகள் காடுகள்லாம் இருக்குங்க. அப்படி ஒரு இடத்துல ஒரு மலை உச்சியில இருந்து இந்த பிணத்தை தூக்கி போடலாம் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரியும் அந்த இடத்தையும் ஹீரோ முடிவு பண்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோ அவருடைய வீடு திரும்பினா அங்க வீட்டு முன்னாடி அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்க. என்ன எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்ற மாதிரியும் ஹீரோ ஷாக்காவ பயத்தோட உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட மனைவி அங்க ஒரு விஷயத்த பண்ணி சொதப்பி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பிணத்தோட தான் மனைவியை விட்டுட்டு போயிருப்பாங்களே அதனால அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்து பக்கத்து வீட்டு ஆயா கிட்ட வந்து தான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் பொய் சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த ஆயா இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப இந்த பிணம் இருக்கிற வீட்டுல தான் எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அப்படி பாவி எதுக்கு இப்படி பண்ணி வச்சேன்ற மாதிரியும் அங்க கேட்டுட்டு இப்ப எல்லா சொந்தக்காரங்களையும் ஹீரோவும் அனுப்பிட்டு இவ பிரெக்னண்டா இருக்கால அதனால டயர்டா இருப்பா தூங்கட்டும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினை தூங்க வைக்கிற மாதிரிலாம் நடிக்கிறாரு. இப்பதான் எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் ஹீரோயின் ஆக்சுவலி போலீஸுக்கு டவுட் வந்துடக்கூடாதுல இந்த எஸ்ஐ இந்த பக்கம் வந்தாரு அப்படின்ற மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுல இந்த மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டேன். இப்ப இவங்கலாம் வந்துட்டு போனாங்கல்ல இவங்க எல்லாருமே ஐ விட்னஸ் தான். நம்ம வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி கூட நம்ம காமிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஹீரோ கிட்ட சொல்ல சில நேரத்துல நீ கூட நல்லா தான் யோசிக்கிறன்ற மாதிரியும் ஹீரோயினை ஹீரோ பாராட்டுறாரு. சரி நம்ம புள்ள எங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவன் பூஸ்ட் தின்னுட்டு பணத்து கூட படுத்து தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த நாள் ராத்திரி திடீர்னு இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வெளியே போலீஸ்காரங்க குவிஞ்சு நிக்கிறாங்க. ஹீரோக்கும் அங்க பயங்கரமான பீதி. என்னடி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கதவையும் திறந்து என்ன வேணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க தூங்குற நேரத்துல வேற டிஸ்டர்ப் பண்றீங்களேன்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல தீபாவளி டைம்ல அதான் பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம். நைட்ல எல்லாம் கொஞ்சம் டியூட்டி இருக்கா அதான் டீ போட்டு கொடுப்பேன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தோன்ற மாதிரியும் சொல்ல இப்ப இவங்க வேற சோஃபாக்கு பின்னாடி தான் அந்த பிணத்தை வேற வச்சிருப்பாங்க. அதையும் போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சி அப்படியே அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க அங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த மினிஸ்டருடைய அடியாட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வேற இப்போ ஹீரோவுடைய பக்கத்து வீட்டான அந்த பிஏவோட வீட்டை நோக்கி தாங்க வந்திருக்காங்க. அப்படி அந்த பிஏவுடைய கார்ல அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஆன பணப்பெட்டி இருக்கும்ல அதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படி அங்க போலீஸ்காரங்க கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க கிளம்புனதும் நம்ம ஹீரோ அந்த காருடைய டிக்கியில தான் இந்த எஸ்ஐயோடைய பிணத்தை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிணத்தையும் அந்த காரோட எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப அதை எதையுமே மினிஸ்டரோட அடியாட்கள் பார்க்காம விட்டுறாங்க. ஹீரோ காலையில வந்து அந்த இடம் பார்த்துருப்பாரு பாத்தீங்களா. இப்ப அந்த இடத்துல அந்த பிணத்தை போட்டுடலாம்னு நினைக்க ஆனா அந்த இடத்துலயோ அங்க பயங்கர போலீஸ் கூட்டமா இருக்கு. என்னடான்னு வந்து பார்த்தா அங்க எவனோ ஒரு குடியாரன் குடிச்சிட்டு கீழே குதிச்சிட்டானா அதனாலதான் போலீஸ்காரங்க இருக்காங்க. ஆத்தாடி இந்த போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து டீயை வேற வாங்கிட்டு போனாங்களே இவங்க மட்டும் பார்த்தா அவ்வளவுதான்ற மாதிரி ஹீரோ கிளம்பலான்னு பாக்கிறதுக்குள்ள போலீஸ் வேற பாத்துறாங்க. இங்க என்னையா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஒண்ணு இல்லையா நீங்க டீ குடிச்சிங்கல அந்த பிளாஸ்க் வாங்கலான்னு வந்தேன். என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் இப்பயே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க எதுக்கு இவன் ராத்திரி சமயத்துல வந்து இந்த பிளாஸ்க் வாங்கிட்டு போறான் இதுல ஏதோ மர்மம் இருக்கே அப்படின்ற மாதிரி போலீஸும் முழிக்கிறாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த பிணத்தை புதைக்க முடியாம அந்த காரோட ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப எதிர்க்க வேற அந்த எல்போர்ட் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த டிரைவிங் கிளாஸ் டீச்சர் வந்துடுறாருங்க. ஏண்டா இது உன் பக்கத்து வீட்டுக்காரனோட காரு தானே இந்த காரை நீ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கியா எனக்கு கொடுக்கலான்னு நான் யூஸ் பண்ணிப்பல அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கிற பிரச்சனையில நீ வேற போயா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் அங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹீரோ ஒரு செய்தியை படிக்கிறாருங்க. அதாவது அவங்க ஊர்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ஊர் இருக்கான். அங்க சில அனாதை பிணங்கள் இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏவும் அந்த பிணங்களை நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் அங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியா கொடுத்திருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. பேசாம அந்த பிணத்தோட ஒரு பிணமா இந்த எஸ்ஐயோடைய பாடியையும் வச்சிடலான்ற மாதிரியும் முடிவு பண்ண இங்க எஸ்ஐயோட
ஹீரோவுடைய மனைவியை காமிக்கிறாங்க. அவங்களும் தான் கணவர் காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் அங்க சிரிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த எஸ்ஐ பல பெண்களுடைய தொடர்பு வச்சிருக்கிறவரு. அப்படி 2 நாள் தண்ணிய போட்டு எந்த பொண்ணோட வீட்டுல படுத்துட்டு இருக்கானோன்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதமா, எதனா கேஸ் விஷயமா போயிருப்பாரு, சீக்கிரம் வந்துருவாருன்ற மாதிரி சொல்ல, இப்ப அது எல்லாத்தையும் அதே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஏட்டையா பாக்குறாருங்க. அவரும் அங்க இருக்கிற மத்த போலீஸ் கிட்ட எனக்கு என்னவோ நம்ம ஹீரோ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ தன்னுடைய பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டோம் அடுத்த நாள் காலையில இந்த பாடிய அந்த அனாதை பிணத்தோட போடத்துக்கு கிளம்புறாருங்க. கூட தான் பையனையும் கூட்டிட்டு போறாரு. அப்படியே அந்த பாடி அங்க போட்டுட்டு தான் பொண்டாட்டியோட வீட்டுல போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவுடைய பிளானா இருக்குங்க. இங்க எம்எல்ஏயோட அடியாட்களும் அந்த காருக்காக அங்க வாசல்ல காத்திருப்பாங்கல்ல, அவங்களுமே நம்ம ஹீரோ அந்த காரை எடுத்துட்டு போனது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த எம்எல்ஏ கிட்டையும் சொல்ல, அப்போ இந்த ஹீரோ தான் நம்ம பணப்பெட்டியை எடுத்துட்டு போறான்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு ஹீரோவோட குடும்பத்தையும் அவங்க சேஸ் பண்ண சொல்ல, இப்போ அவங்களும் ஹீரோவை தேடி கிளம்புறாங்க. இங்க வேற ஹீரோ போயிட்டு இருக்க வழியில தெரியாம ஒரு பைக்ல போய் இடிச்சிடுறாருங்க. அங்க பைக் ஓட்டிட்டு வந்த ஒரு நபருமே அங்க மயங்கி விழ, அவரோட பேரு ராமா. மூச்சு இருக்கான்னு பாக்குறாரு, அது வேற இல்ல. ஐயோ, ரெண்டாவதா இன்னொரு சம்பவம் பண்ண போல இருக்கேன்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. டிக்கில தான் நிறைய இடம் இருக்கே, அந்த பிணத்தோட இதையும் போட்டுடலான்ற மாதிரி அவங்க மனைவி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த கீழே இடிச்ச நபர் ராமா திடீர்னு எழுந்துக்கிறாரு. ஏமா, என்னமா குடும்பம் இது, இப்படி ஒரு குடும்பத்தை மாத்தது இல்ல, இடிச்சிட்டு என்னை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா டிக்கில போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இடிச்சதுல என் பைக்கே போயிடுச்சு, நான் போக வேண்டிய இடத்துக்கு நீங்க தான் என்ன டிராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு உங்க கார்ல வேற ஏறி உட்காந்துக்க. அப்படி அவரு போயிட்டு இருக்கிற வழியிலையும் திடீர்னு அந்த ராமா இந்த குடும்பத்துடைய உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. நீங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த காரு டிக்கில அதை வச்சு கொண்டு போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லுங்க, அந்த எஸ்ஐ எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப இந்த குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான், இந்த ராமா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க பயப்பட, ஹீரோயினும் இதை எப்படின்னா முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அங்க ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. அதை எடுத்து மறுபடியும் ராமாவோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. இப்ப அந்த ராமா அங்கேயே மயக்கம் போட்டு விளையாடுங்க. தான் கணவர்கிட்டயும் எனக்கு வேற வழி தெரியல, பாத்துக்கலான்ற மாதிரி சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் அந்த ஏட்டையா இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த காணாம போன எஸ்ஐ எங்க போனாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காருங்க. அப்படி நம்ம ஹீரோ மேலதான் சந்தேகம் வந்து அவரு சில புலனாய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அங்க காமிக்க, இப்ப போற வழியில வேற உங்களுக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. தான் மனைவியையும் நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து, நீங்க இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, எனக்கு பசிக்கல, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் தான் பையனையும் மனைவியையும் அவங்க சாப்பிட வைக்க, அப்படி சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் அந்த கார்ல ஏறி கிளம்புறாங்க. சரி, கூட இருந்த அந்த ராமா என்ன ஆனான்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்னும் மயக்கத்துல தாங்க அந்த கார்ல படுத்து கிடக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோவுடைய மொபைலுக்கு அந்த மினிஸ்டரே கால் பண்றாரு. என்னடா, கார்ல என்னுடைய கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க போல இருக்கு, ஒழுங்கு மரியாதையா அது என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை எதனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் அவர் மிரட்ட, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கிஃப்ட் பாக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இந்த கார்ல அப்படி எதுவுமே இல்லையேன்ற மாதிரியும் சொல்ல, அதனால நான் நம்ப மாட்டேன், ஒழுங்கா காரை நிப்பாட்டு, என் அடியாள் பின்னாடி தான் வரான், அங்க செக் பண்ணுன்ற மாதிரியும் சொல்ல, ஆனா ஹீரோ இருக்கிற பிரச்சனையில காரை செக் பண்ணாருன்னா அவர் வேற மாட்டிப்பாருங்க. அதனால போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் நேரா போறாரு. அப்படி நேரா போகும்போதும் அங்க போலீஸ் செக் பாயிண்ட் வேற இருக்குங்க. இப்ப போலீஸ் மட்டும் செக் பண்ணாங்கன்னா ஹீரோ கையும் களவுமா மாட்ட போறாரு. இப்ப போலீஸ்காரங்களும் வந்து கார் டிக்கிய தரங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கார் டிக்கில தான் அந்த பிணம் இருக்குன்னு பார்த்தா அந்த டிக்கில அது இல்லைங்க. அப்பதான் அந்த காருக்கு மேல ஒரு பேக் இருக்கிறதையும் போலீஸ்காரங்க கவனிக்கிறாங்க. இது என்ன பேக் அப்படின்ற மாதிரி பார்க்க, ஹீரோ ஆக்சுவலி அந்த பேக்ல தான் அந்த எஸ்ஐய வச்சிருப்பாரு போல. இப்ப இவங்க குடும்பமா பயப்படுறாங்க. அந்த பேக்கையும் ஓபன் பண்ணி காமிச்சா அந்த பேக்லயும் அந்த பிணம் இல்ல. இப்ப இவங்களும் அந்த காரை காமிச்சிட்டு, அதாவது செக்லாம் முடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ சேஃபா அந்த பார்டரை கிராஸ் பண்ணி வர, அப்பதான் ஹீரோயின் அந்த எஸ்ஐயோட பாடி எங்க போச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ அங்க ஒரு ட்விஸ்ட சொல்றாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினையும் அவங்க பையனையும் ஹீரோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட வச்சிருப்பாருல, அப்படி அந்த சமயத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இந்த ஊரு தாண்டும் போதோ அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கிறது அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அப்படி அங்க ஒரு மலை ஏறி பார்க்கும் போதோ அதை உறுதிப்படுத்திக்கவும் செய்யறாரு. அப்படி இந்த செக் போஸ்ட் பாயிண்ட நம்ம எப்படின்னா கடந்து போனமேன்ற மாதிரி ஹீரோ யோசிக்க, அப்பதான் அவர் ஒரு ஐடியா பண்றாருங்க. அதாவது அங்க பறையடிக்கிறவங்களுக்கு கால் பண்ணி, ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்தை மட்டும் இங்க தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பணத்தை புதைக்கிறதுக்கு தான் தாங்க கார்ல வச்சு கூட்டிட்டு போறோன்ற மாதிரியும் அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு. இப்போ அவங்களும் பறையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு பண ஊர்வலம் மாதிரியே அங்க கூட்டிட்டு வர, அப்படி அது மூலியமா தான் அந்த செக் போஸ்டா அவங்க தாண்டி இருப்பாங்க. இப்போ காரையும் அந்த செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் தொலைவு முன்னாடி நிப்பாட்டி அந்த பிணத்தையும் நம்ம ஹீரோ வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து தான் மனைவியோடையும் பையனோடையும் மறுபடியும் அவரோட ஜேர்னிய ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க மயக்கத்துல இருந்த ராமா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த கார்ல இருந்து முழிச்சிக்க, இப்போ முன்னாடி அவரு என்ன நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே தெரியாம புதுசா பேசுறாருங்க. சார், முன்னாடி நீங்க தண்ணிய போட்டுட்டு எதோ சொன்னீங்களே, அப்ப அதெல்லாம் என்னன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி நான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட், நான் ஒரு எஸ்ஐ காணாம போன மாதிரி ஒரு டிராமால நடிச்சேன், அந்த கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதுல இப்போ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட மனைவி ஒரு தலையில அடிச்சிருப்பாங்கல்ல, அது கூட இப்போ மறந்துடாரு போல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சொல்ற
இடத்துல என்னை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நான் வேற ஒரு டிராமால போய் கலந்துக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஒரு கடத்துல ஹைவேல போயிட்டு இருக்கிற வழியில அங்க ரோடு க்ளோஸ் ஆகி இருக்கிறத கவனிக்கிறாருங்க. அதனால உள்ள ஒரு கிராமத்துக்கு போய் தான் சுத்தி வரணும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த கிராமத்துல வர ஒரு இஸ்லாமியருடைய மகனுக்கு ஒரு சின்ன கட்டிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அவனுமே எனக்கு இது வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரியும் அழுதுகிட்டு இருக்க, அந்த பக்கமா போற நம்ம ஹீரோவுமே சரி இந்த ஃபங்க்ஷன்ல தலையை காமிச்சிட்டு போயிடலான்ற மாதிரியும் நிக்கிறாரு. அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வராருங்க. அதாவது அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர். அவருமே ஹீரோவுடைய காரை பார்க்க, ஆஹா இப்படி ஒரு காரை தான் நானும் வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த காரோடைய டிக்கியை தரங்க ஒரு வாட்டி பார்க்கணுன்ற மாதிரி அவர் கேட்க, டிக்கில வேற ஆல்ரெடி அந்த எஸ்ஐயோடைய பாடி இருக்கிறதுனால இவங்களும் வீதி ஆகுறாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோவோட பையன் சும்மா இருக்காம அங்கிள் அங்கிள் உங்க துப்பாக்கியை காமிங்க, இதை விளையாடி பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம அந்த துப்பாக்கியை வேற அவன் எடுத்துட்டு போயிடுறான். அப்படி அந்த துப்பாக்கியை வச்சு அங்க அவன் விளையாடிக்கிட்டு இருக்க, எப்படியோ அவன்கிட்ட இருந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த துப்பாக்கியை மீட்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க அந்த பையனுக்கு ஒரு கட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பையனும் நோ நோன்னு அழுதுகிட்டு இருப்பான்ல. இப்ப அவங்கிட்டயும் இன்ஸ்பெக்டர் வந்து, ஒன்னும் இல்லப்பா எல்லாரும் இந்த மாதிரி வயசுல பண்றதுதான், நீ கண்ணு மட்டும் உக்காரு, ஷையா இருந்தா லைட்டை கூட ஆஃப் பண்ணிடு, எப்பா பார்த்து பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியும் அந்த பையன் பக்கத்துலயும் அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்க, ஆனா அங்க இருக்கிற நபரோ அந்த பையனுக்கு பண்றதுக்கு பதிலா இன்ஸ்பெக்டருக்கு பண்ணி விட்டுறாரு. இவரும் வழியில துடிக்கிறாரு. இங்க ஏட்டு இருக்காருல, அவருமே அவரோட உயர் அதிகாரி கிட்ட வந்து நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பண்றாரு, எஸ்ஐ கடைசியா ஹீரோவுடைய வீட்டுக்கு போனதா சொல்றாரு, எஸ்ஐயோடைய பைக் அங்க இருக்கிறத நான் பார்த்தேன், இப்போ சம்பந்தமே இல்லாம ஹீரோ அவரோட குடும்பத்தோட ஊருக்கு வேற போயிட்டு இருக்காரு, இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நீங்க வேணா அவனுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி கேட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோக்கும் அந்த அதிகாரி போன் பண்றாரு, எப்பா கடைசியா எஸ்ஐ உங்க வீட்டுக்கு வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்க, என் வீட்டுக்கு ஏன் சார் வரப்போறாரு, பக்கத்துல அந்த மினிஸ்டருடைய பிஏ இருக்குல்ல, அந்த பிஏவுடைய வீட்டுக்கு வேணா வந்திருக்கலாம், நம்ம கிட்ட கேட்டா நம்மளுக்கு எப்படி சார் தெரியும்ன்ற மாதிரியும் ஹீரோ சமாளிச்சு போனை வைக்கிறாரு. இப்ப தான் மனைவி கிட்டையும் போலீஸுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம சீக்கிரமா இந்த பிணத்தை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்ப திடீர்னு கார் வேற ரிப்பேர் ஆயிடுதுங்க. அதாவது பெட்ரோல் இல்லாம நின்றது போல. ஹீரோவுமே பெட்ரோல் வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்போ ஹீரோவுடைய காரை தேடி அந்த மினிஸ்டருடைய அடியாட்கள் வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பாத்துறாங்க, நம்ம தேடி வந்த காரு இங்கதான் இருக்குன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவோட மனைவியை மிரட்டியும் அப்படி அந்த காரையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர, அங்க அவங்க மனைவியும் பையனும் ரோட்ல நின்று இருக்கிறத பாக்குறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ அந்த மினிஸ்டரோட அடியாட்கள் வந்து இந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, இவருக்குமே அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. அவ்வளவுதான், இப்போ மினிஸ்டரே இதை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா நம்ம செமையா மாட்டிப்போம், இதுக்கு மேலேயும் வேற ஆப்ஷன் இல்ல, நானே போய் சரண்டர் ஆகிறது தான் இங்க நல்லது, நம்ம பையனையாச்சும் நான் காப்பாத்தின மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்போ இவங்களும் கண்ணீர் மல்க அங்க கட்டி அணைச்சிக்கிட்டு, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க, மினிஸ்டரும் காரு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அடியாட்கள் போன் பண்ணி சொல்றாங்களா, அவருக்கும் பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு வேலையில தான் திடீர்னு நம்ம ஹீரோவுடைய பையன் அங்க ஒரு சம்பவத்தை பாக்குறான். உடனே அப்பா கிட்டையும், அப்பா அங்க பாருங்கப்பா நம்ம கார் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ திரும்பி பார்த்தா அவங்க கார் அங்க வருதுங்க. இவரால் நம்ப முடியல. அப்பதான் உத்து பார்க்கும் போதோ அங்க அந்த அடியாட்களை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ கூட வந்து அந்த டிராமா ஆர்டிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த காரை கொண்டு வராரு. சார் எப்படி சார் எங்க காரை மீட்டு கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, அவர் அங்க ஒரு சின்ன கதையை சொல்றாரு. நான் போன இடத்துல என்னுடைய டிராமா கேன்சல் ஆயிடுச்சு, இதனால ஊருக்காரங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி ஒரு வேலையில தான் ஹைவேல உங்க கார் வரதை நான் பார்த்தேன், நானும் அந்த காரை நிப்பாட்டினேன், பார்த்தா காருக்குள்ள நீங்க இல்லன்ற மாதிரி தெரிஞ்சது, உங்களுடைய பேக் இருக்கு ஆனா காருக்குள்ள நீங்க இல்லன்னு பார்த்ததும் உங்களை யாரோ ஏமாத்திட்டு இந்த காரை திருடிட்டு வராங்கன்ற மாதிரி உணர்ந்தேன், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு அவங்கள அடிச்சு இப்ப இந்த காரை கொண்டு வந்திருக்கேன், எனக்கு நீங்க லிஃப்ட் கொடுத்து உதவுனீங்க, இந்த உதவியை கூடவா நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அப்பதாங்க ஹீரோக்கு அங்க நிம்மதி பெருமூச்சே வருது. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த மினிஸ்டரோட அடியாட்களும் மினிஸ்டருக்கு கால் பண்ணி மறுபடியும் அந்த ஹீரோ காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான்ற மாதிரி சொல்ல, மினிஸ்டருக்கு பயங்கர கோவம் வருது. நானும் பாவமாச்சே, அதனால அவனை சும்மா விடலான்னு பார்த்தேன், இதுக்கப்புறமும் நீங்க சும்மா இருக்காதீங்க, அவனை பாத்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிட்டு அந்த காரை கொண்டு வாங்கன்ற மாதிரியும் அவர் அங்க ஆர்டர் போடுறாரு. இங்க நம்ம ஹீரோ அவர் வர வேண்டிய அந்த சுடுகாட்டுக்கு வந்து சேர்றாருங்க. அப்படி அங்க நிறைய அனாதை பிணங்களும் இருக்கு, ஆனா அங்க வேற அந்த வெட்டியா வேற இருக்காரு, அவருக்கு தெரியாம தான் இப்ப அதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப தன்னோட மனைவி கிட்டையும் நீ போய் அந்த வெட்டியாங்கிட்ட பேச்சு போடு, அந்த சந்த படத்துல அப்படியே நான் பின்னாடி போய் இந்த பிணத்தை அந்த அனாதை பிணங்களோட வச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்க, இப்ப ஹீரோ அந்த வெட்டியானுக்கு தெரியாம அந்த சுடுகாட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு 4-5 பிணம் ஒரு ரூமுக்குள்ள இருக்கவங்க அந்த பிணத்தோட வச்சுட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம் இவங்களோட பிரச்சனை முடியுது. இவங்களுமே குடும்பமா இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிட்டோம், மாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாங்க. அப்பவுமே பக்கத்துல ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. அப்படி அந்த இடத்துக்கும் இவங்க எல்லாரும் சாப்பிட போக நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. உங்க பேச்செல்லாம் நான் கேட்காம உங்களை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பிரச்சனை எல்லாமே என்கிட்ட இருந்தும் வந்தது, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம், எங்க
எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியும் கூப்பிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோவுடைய நம்பருக்கு திடீர்னு ஒருத்தர் கால் பண்றாரு. யாருன்னு பார்த்தா அது ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து தாங்க வந்திருக்கு. தான் பேரை சொல்ல மறுக்கிறாரு. இந்த எஸ்ஐய நீ தான் போட்டு தள்ளிட்டு அவர் பிணத்தை டிஸ்போஸ் பண்ணிருக்கன்ற மாதிரி எனக்கு தெரியும். இதை நான் கொஞ்ச நேரத்துல போலீஸ்ல சொல்லிடுவேன். அப்படி சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 50 லட்சம் ரூபாய் காசு வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. போலீஸ் வரைக்கும் போகணுமான்ற மாதிரி யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. இப்போ அங்க அந்த போனை கட் பண்ணிட்டு தன்னோட மனைவியையும் பையனையும் அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி நீ உங்க வீட்டுக்கு போ, நான் ஒரு நண்பனை பார்த்துட்டு வந்துடுறதா அங்க சொல்றாரு. என்னங்க எதனா பிரச்சனையா, எதுக்கு இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க கேட்க, ஆனா அந்த பிரச்சனையை பத்தி தான் மனைவி கிட்ட சொல்லாம கடைசியா தான் மனைவியை கட்டி அணைச்சிக்கிட்டு தன் பையனையும் கட்டி அணைச்சிக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், நீங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்லி அங்க அவங்களை அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் அந்த நபருக்கு கால் பண்றாரு. நான் என்னோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை நான் மறைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என் குடும்பத்துக்கு பிரச்சனையை உருவாக்க நினைக்கிற, அதனால நானே முன்னாடி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகாது தான் இருந்தேன். இப்போ நான் மறுபடியும் சரண்டர் ஆகிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு அந்த 50 லட்சம் ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, இதை நான் தான் பண்ணன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஆனா அப்பதான் அந்த மர்ம நபருமே என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு, இதை நீ பண்ணல உன் பையன் தான் பண்ணான்ற மாதிரி, இப்ப சொல்லு இதை நான் வெளியே லீக் பண்ணனா மாட்ட வேண்டியது உன் பையன் தான், பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க ஹீரோ அங்க திடீர்னு ஷாக் ஆகுறாரு. அங்க என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்பதான் அவனுமே நான் முன்னவாச்சு 50 லட்சம் தான் கேட்டேன், இப்ப எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், அதை கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ நேரா ஒரு இடத்த நோக்கி கிளம்புறாரு. அதே வேளையில இங்க இந்த மினிஸ்டருமே ஹீரோவுடைய மாமனார் வீடு இருக்குல்ல, அதாவது ஹீரோயினோட அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வர சொல்லியும் தன்னோட அடியாள அனுப்ப, அப்படி அவங்க அடியாட்களும் வந்து அங்க ஹீரோயினுடைய அப்பா அம்மா கடத்துறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கும் எப்படி தான் குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு தெரியல, 1 கோடி ரூபாய்க்கு அவரு எங்க போறதுன்னு தெரியல, நேர்மையா சம்பாதிச்சவரு, அதனால அங்க ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாரு. அவர்கிட்ட ஆல்ரெடி அந்த எஸ்ஐயோடைய துப்பாக்கி இருக்கோங்க, இப்ப அந்த துப்பாக்கியை எடுக்கிறாரு. அப்படி தான் முன்னாடி ஒரு போனைய ஓபன் பண்றாரு. அதுல ஒரு வீடியோவை போட்டுட்டு, அதாவது இந்த எஸ்ஐய நான் தான் இந்த துப்பாக்கியை வச்சு தெரியாம போட்டு தள்ளிட்டேன், அதுக்கப்புறம் அவரோட பாடியையும் இங்க இருக்கிற ஒரு சுடுகாட்டுல வச்சுட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஆல்ரெடி அந்த எஸ்ஐயோட இருந்த முன்பகையால தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அந்த குற்ற உணர்ச்சியில என் வாழ்க்கையே இப்ப நான் முடிச்சுக்க போறேன்ற மாதிரி அங்க தான் துப்பாக்கியை வச்சு அந்த வீடியோல அவரு தான் வாழ்க்கையே முடிச்சுக்கிற மாதிரியும் அங்க காமிக்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப நம்ம ஹீரோ வராரு. தன்னோட செல்போனோட அங்க வந்திருக்காருங்க. அந்த மர்ம நபர் ஹீரோக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த போனை கட் பண்ணிட்டு, சார் உங்ககிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்கும் போதோ, சார் நான் தெரியாதனமா அந்த எஸ்ஐய போட்டு தள்ளிட்டேன் சார். ஆமா சார், அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துல போலீஸ்காரங்க ஷாக் ஆவாங்க. ஆல்ரெடி ஹீரோ மேல சந்தேகப்பட்டு இருக்கிற அந்த ஏட்டுமே வந்து, நான் அப்பவே சொல்லல சார் இவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும்ட்டு, நீங்க தான் நம்பலன்னு சொல்ல, இப்ப அந்த எஸ்ஐயுடைய துப்பாக்கியையும் ஹீரோ போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதுலதான் சார் அந்த எஸ்ஐய சுட்டேன், அந்த எஸ்ஐ என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடக்க வந்தான், அதனால தான் இப்படி பண்ணுன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி இதை சொல்லிட்டு போலீஸ் கிட்டையும் இந்த உண்மையை நான் சொல்லிட்டேன்ல சார், அதனால என்னோட தண்டனையை கொஞ்சம் கம்மியா வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்க போலீஸும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அது உண்மை இல்ல சார், என் பையன் தான் சார் இதை பண்ணான்ற மாதிரி இன்னொரு உண்மையை ஹீரோ சொல்றாரு. யோ என்னையா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பண்ணியா உன் பையன் பண்ணானான்ற மாதிரி கேட்க, சார் நாங்க 2 பேருமே பண்ணல சார், மூணாவதா இன்னொரு நபர் தான் சார் இதை பண்ணியிருக்கான், இதை நேத்து ராத்திரி தான் சார் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை சொல்லத்துக்கு தான் இங்க வந்தன்ற மாதிரி அங்க இன்னொரு ட்விஸ்டையும் கொடுக்க, அது யாருன்னு கேட்கும் போது தான் ஹீரோ நேத்து ராத்திரி அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு போயிருப்பாரு பாத்தீங்களா, அப்ப அந்த துப்பாக்கியை கடைசியா டெஸ்ட் பண்ணலான்னு நினைச்சிருப்பாரு. அப்படி அந்த துப்பாக்கியை திறந்து பார்க்கும்போதோ அதுல எல்லா தோட்டாவும் இருந்திருக்கோங்க. நம்ம பையன் தான் ஒரு வேளை அந்த எஸ்ஐயா சுட்டு இருந்தா ஒரு தோட்டா மிஸ் ஆயிருக்கணுமே, எப்படி எல்லா தோட்டாவும் இருக்கு, அப்போ இதுல இருந்து அந்த குண்டு பாயல, வேற ஏதோ மூலியமாவோ தான் எஸ்ஐயா இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் தன்னோட பையன் நம்ம ஹீரோக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருக்கான், அதாவது பக்கத்து வீட்டு பையனோட அவன் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பான்ல, அப்படி ஹீரோவோட வீட்டை வச்சு அந்த பக்கத்து வீட்டு பையன் ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கான். அப்படி அந்த ஹீரோவுடைய வீட்டு ஜன்னல்ல அந்த எஸ்ஐ வந்திருக்கிற சமயத்துல ஒரு மர்ம நபர் நின்று அந்த எஸ்ஐய குறிப்பாக்குறாரு. அந்த குறிப்பாக்குற நபர் தான் எஸ்ஐய சுட்டிருக்கிறதா ஹீரோ அந்த போட்டோவை ஜூம் பண்ணி காமிச்சா அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஏட்டுன்னு தெரியுதுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏட்டு தான் சார், பண்றதை பண்ணிட்டு ஏமா பழிய போட பாக்குறன்ற மாதிரியும் ஹீரோ அங்க சொல்ல, இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் எதுக்கு இந்த ஏட்டு இப்படி பண்ணான்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த எஸ்ஐ ஆல்ரெடி பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கானவரு, ஆல்ரெடி ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேற போய் அவங்களோட ஒன்னாலாம் இருந்தாரு, அவங்களுமே இதுக்கப்புறம் வீட்டுக்கு வராத, என் புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி அவங்க புருஷன் தான் இந்த ஏட்டுங்க. ஆக்சுவலி அந்த சந்தர்ப்பத்துல அவர் எல்லாத்தையும் ஜன்னல்ல பாத்துருப்பாரு, எப்படின்னா இந்த எஸ்ஐய பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோ வீட்டுக்கு வரும்போதோ ஹீரோவோட பையன் கையில அந்த துப்பாக்கி இருக்கும் போதோ அதை இவர் பயன்படுத்திக்கிட்டு அந்த எஸ்ஐயோட கதையை இவர் முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பழிய தூக்கி ஹீரோ சுமப்பாரு, அதை பின்னாடி இருந்து இவர்
இவர் ரசிப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏட்டு தான் பொண்டாட்டியோட கதையையும் முடிச்சிருப்பாரு. பட் இருந்தும் அது எதுவுமே ஆதாரம் இல்லாம என்ன உள்ள வைக்க முடியாதுன்ற மாதிரியும் அந்த ஏட்டு சிரிக்க, அப்பதான் ஹீரோ, நான் அந்த பிணத்தை இன்னும் டிஸ்போஸ் பண்ணவே இல்ல. நேத்து ராத்திரி இதை கண்டுபிடிச்ச உடனேயே நான் சுடுகாட்டுக்கு போனேன். அங்க அந்த பிணம் இன்னும் அப்படியே தான் இருந்தது. அதை இப்ப கார்ல தான் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த கார்ல இருக்கிற பிணத்தையும் போலீஸ்காரங்க மீட்கிறாங்க. இதுக்கு காரணமா இருந்த அந்த ஏட்டையும் கைது பண்றாங்க. இப்ப ஹீரோ கிட்டயும், என்னதான் நீ இந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுத்திருந்தாலும் நீ பண்ணதும் தப்பு தான், அப்பவே சொல்லியிருந்தா இது முடிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு சின்ன வார்னிங் பண்ண, இப்ப நம்ம ஹீரோ சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாரு. தான் பையன் மனைவி கிட்டையும் இந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. நம்ம பையனை நல்ல விதமா தான் வளர்த்துருக்கோன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அண்ட் அட் லாஸ்ட் அந்த மினிஸ்டருடைய பணம் எங்க போச்சுன்னு கேக்குறீங்களா? அது உண்மையில ஹீரோ அந்த கார்ல வச்சிருக்க மாட்டாருங்க. அந்த மினிஸ்டரோட பிஏ அவருக்கு அந்த பணம் தேவைன்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பும் போதே அந்த பேக்கை தூக்கிட்டு போயிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, மினிஸ்டர் ஆல்ரெடி ஹீரோவை மிரட்டுறதுக்கு ஹீரோயினோட குடும்பத்தை தூக்கி வச்சிருப்பார்ல. இப்ப மினிஸ்டரோட பொண்ணை ஹீரோ தூக்கி ஹீரோயினோட குடும்பத்தையும் மீட்கிறாரு. இப்ப அந்த பணமை இந்த மினிஸ்டர் இப்படி தவறா கைமாத்துறத எல்லாருக்கிட்டையும் சொல்லி மினிஸ்டருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் குடும்பத்தோட ஒரு சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.